ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடியோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைமுடியை நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு ஹேர் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் வாட்டர் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த வாட்டர் ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாட்டரை பயன்படுத்தி நம்ம தலை குளிச்சுட்டு வந்தாலே போதும், நம்ம தலைமுடியில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வேகமாக ரிமூவ் ஆகி உங்கள் தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். இந்த வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமிடிக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். வெங்காயங்கிறது எல்லா வீடுகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் தான். நல்லா இந்த பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயமோ இல்லை சின்ன வெங்காயம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெமிடிக்கு வந்து ரெண்டுமே ஒரே யூஸ் தான். அதனால தான் நான் பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கேன். எடுத்து தோலை மட்டும் நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம ரெமிடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பொதுவாக வெங்காயம் பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வெங்காயம் முடிச்சா நமக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லார் கண்ணிலையும் வந்து தண்ணி வர வைக்கக்கூடிய ஒரு, அதாவது நம்மளை வந்து ரொம்ப கண்களை வைக்கக்கூடிய ஒரு காய்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கண்களில் தண்ணி வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெங்காயத்தில் வந்து அலைல் ப்ரொஃபைல் டைல் சல்ஃபைட் அப்படின்ற ஒரு ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஆயில் தான் வந்து இந்த தோலை உரிக்க உரிக்க என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கண்களில் வந்து அந்த நீரை வந்து நல்லா சுரக்க வச்சிருக்கும். இதான் வந்து அந்த வெங்காயத்தால் நம்ம கண் எறியறதுக்கான ஒரு ரீசன். பொதுவாக வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இதயத்தோட தோழன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதயத்தில் இருக்க அந்த கொழுப்புகள், தங்குள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு வந்து வெங்காயச்சாறு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து புற்றுநோய் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம வெங்காயத்தை வந்து உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வரனால அந்த புற்றுநோய் செல்கள் கூட வேகமாக வந்து அழிஞ்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டே ஒர்க் பண்ணும் போது என்ன செய்வாங்கன்னா, கரெக்டான டைமில் தண்ணி குடிக்காமல் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து சிறுநீர் தொற்று வரும். அப்படி இல்லைன்னா சிறுநீர் கற்கள் வந்து உருவாயிடும். இந்த மாதிரியான கற்களை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே டெய்லி கம்பல்சரி வெங்காயத்தோட சாறு வந்து சும்மா ஒரு சங்கு மட்டும் குடிச்சா போதும். அப்படி இல்லைன்னா உணவுகள் வந்து அதிகமாக சேருங்க. இந்த வெங்காய தோசை இல்லை வெங்காயத்தை வந்து சும்மா வதக்கி சாப்பிடுவாங்க இல்லையா, சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டு வரனால நம்மளோட உடல் வந்து முழு ஆரோக்கியத்தோட வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ பல்களில் வந்து நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, ஈரில் வந்து ரத்தம் கசியுது, எனக்கு வந்து ஈர் வலிக்க ஆரம்பிச்சிடுது, பல் வலிக்குது, கூச்சம் இருக்குது, சொத்தை பல் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே இந்த வெங்காயச்சாறு இருக்கு இல்லையா, வெங்காயச்சாறை வெந்நீரை வச்சு வாய் கொப்பளிச்சாலே போதும், நமக்கு அந்த பல் கூச்சம், ரத்த கொசிவு எல்லாமே அடங்கிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயச்சாறை கட்டியாக எடுத்து அதில் பஞ்சை நல்லா நினச்சி பல்களில் வச்சோம்னாலே போதும், நமக்கு எப்பேற்பட்ட பல்வலி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோடு வேகமாக சூப்பராக சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேல் கடி, பூரான் கடி, தேனீக்கடின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி விஷ பூச்சிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்யணும்னா, ஒரு வெங்காயத்தை எடுத்து உரிச்சு டக்குன்னு எந்த இடத்துல வந்து கடிச்சிச்சோ அந்த இடத்துல நல்லா வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து வேகமாக குறையும். ஏன்னா இந்த மாதிரியான பூச்சிகள் கடிக்கும் போது ரொம்ப அந்த இடம் வந்து வீங்கி நமக்கு வந்து கடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இந்த பூச்சி கடிச்சிருச்சுன்னா தடிப்பாக உடம்பு முழுக்க வந்து தடிப்பு வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை நல்லா ரெண்டாக கட் பண்ணி அந்த சாறு வரும் இல்லையா, அதை நல்லா அந்த இடத்துல வச்சு தேய்ச்சாலே போதும். எப்பேற்பட்ட பூச்சிக்கடியாக இருந்தாலும் அந்த விஷத்தை வந்து வேகம் முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெங்காயத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வெங்காயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெமிடி நான் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து தோலை நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு வெங்காயத்தை நான் வந்து எடுத்துகிட்டேன். இப்போ எனக்கு வந்து பெரிய வெங்காயமாக இருந்தாலும் இந்த அளவே போதுமானதான். நம்ம வந்து வெங்காயத்தை எப்படினாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நீளமாக, நமக்கு வந்து வெங்காய சாறு தான் வந்து நமக்கு நிறைய வேணும், அதனால் இந்த மாதிரி நீளமாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இப்படி கட் பண்ணுவாங்க. வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடி பொடி பீசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த ரெண்டு வகையில் நீங்கள் இந்த வெங்காயத்தை எப்படினாலும் வந்து கட் பண்ணிக்கோங்க.
இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த சாறு வந்து நம்ம அதிகமாக வந்து வரதான் செய்யும். நம்ம தண்ணியில் ஊற போட போகிறோம் இந்த வெங்காயத்தை. அந்த தண்ணியில் வந்து நல்லா வெங்காயத்தோட சாறு வந்து இறங்கணும். அதுக்கு வந்து இந்த 2 வகையில் எந்த வகையில் நமக்கு வந்து தேவைப்படுமோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஊற போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஊற போட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா அந்த வெங்காயத்தை போட்டு தண்ணியை உள்ளே ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலே நல்லா வந்து வெங்காயம் ஊறி அதோட அந்த வெங்காய சாறு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நம்ம ரெமெடிக்கு தேவைப்படும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி ஊற போடுங்க. அப்போ தான் அந்த 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா அதோட எசன்ஸ்கள் இறங்கட்டும். 1 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்போயுமே வீடுகளில் எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஷாம்பை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கேன். எப்போயுமே ஷாம்பு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம அப்படியே வந்து பயன்படுத்தவே கூடாது தலையில். ஏன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் தலைமுடி கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப இதாகிடும். அதனால தான் சொல்கிறேன், ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சு அதை பயன்படுத்தினாலே போதும். நம்ம தலைமுடி வந்து எப்போயுமே அந்த கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கொத்தாக கொட்டாமல் நல்லா ஒரு ஷைனிங்காக சூப்பராகவே இருக்கும். இப்போது நம்மளோட அந்த ஹேர் வாட்டர் இருக்குல்ல, ஹேர் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை வந்து ஊற வச்சுட்டோம். இப்போ எனக்கு 1 hour ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக வந்து ஷாம்பை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் வந்து நல்லா 1 hour கழிச்சு இந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கலர் வந்து மாறிடுச்சுன்னு. நல்லா அதோட எசன்ஸ்கள் தண்ணியை வந்து அவ்வளோ காட்டமாக இருக்கும். நம்ம ஏன்னா நல்ல தண்ணியை தான் ஊற வச்சுக்கணும். லைட்டாக தொட்டு அப்படியே வாயில் வச்சு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ உரைக்கும் இந்த தண்ணி. ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க காட்டம் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா எனக்கு வந்து சூப்பராக இறங்கிருச்சு. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து தலைக்கு இந்த நீரை பயன்படுத்த போகிறோம், நம்ம தலைமுடி பிரச்சனைகளை எப்படி வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா முதல்ல வந்து நல்லா இந்த வெங்காய சாறு இருக்கு இல்லையா, இந்த தண்ணி இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹேர் ஆயிலோ இல்லை ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் வாட்டர் இந்த மாதிரி தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தலைக்கு குளிச்சுருங்க. தலைக்கு குளிச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் இந்த நீரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா தலையில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து வேகமாக ரிமூவ் ஆயிடும். ஏன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்க தலையில் வந்து இந்த வெங்காயத்தோட ஆயில் நம்ம தேய்ச்சோம்னாலும் எவ்வளோதான் நம்ம வந்து அந்த எஃபெக்டாக நம்ம வந்து எவ்வளோ வேலை பண்ணாலும் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா தலையை காய வச்சுட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் ஊற வச்சுன்னா ஒருத்தரோட தலைமுடிக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் மாதிரி எடுங்க. கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா தலையில் ஒரு மசாஜ் பண்ணுங்கள். நல்லா வேர்க்கால்களில் படுற அளவுக்கு நல்லா தலையில் நல்லா தேய்ங்க. ஒரு சிலருக்கு வந்து லேசாக வந்து எரிய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த வெங்காயத்தோட காட்டம் தான். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா லைட்டாக ரொம்ப எரியாது, லைட்டாக ஒரு மாதிரி எரிகிற மாதிரி தெரியும். நீங்கள் அப்படி எரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எரிச்சல் தான் நம்மளோட தலையில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேகமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அதை மசாஜ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரொம்பலாம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. 5 நிமிஷம் மட்டும் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்ததாக அந்த ஷாம்பு தண்ணி இருக்கு இல்லையா, ஷாம்பு தண்ணியில் இந்த வெங்காயச்சாறு இருக்குது பாருங்களேன், இந்த வெங்காயச்சாரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஷாம்பு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்கிறாதீங்க. நான் ஏற்கனவே வச்சிருந்தாலே அந்தளவு கலக்கினாலே வந்து போதுமானதான். இப்போது வெங்காயச்சாரை இந்த ஷாம்புவோட தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் ஊற்றி நல்லா தேய்க்க நல்லா நுர பொங்கி நல்லா உங்கள் முடி வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சோம். அப்படியே நல்லா அதை உடனே தேய்ச்சோட டக்குன்னு தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் தலையில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. முன்னத்தலை பின்னத்தலை எல்லா இடத்துலையும் மசாஜ் கொடுக்க அங்கே வேர்க்கால்கள் வந்து இந்த வெங்காயத்தோட எசன்ஸ் நல்லா போய் உட்காந்து அங்கே இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதை வந்து என்ன பண்ணணும்னா, வாரத்தில் 2 நாள் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப பண்ண அவசியம் இல்லை. 2 நாள் மட்டும் ஒரு 4 வாரம் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வந்தாலே போதும். நம்ம தலையில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். ஏன்னா அங்கே அந்த டெட் செல்ஸ் இருக்கனால தான் நம்ம முடி கொட்டுதல், முடி பிளவு பெறுதல்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம தலையில் வந்துட்டே இருக்கும். இந்த நீரை நம்ம தலையில் பயன்படுத்துறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு வந்து வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கூடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருக்கூடையும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.